வணக்கம். நீங்க டிவிலயும் சினிமாவிலயும் பார்த்து வியந்த மகாபாரதம் முற்றிலும் வேறையானது. ஆமா, உண்மையிலே வியாசர் எழுதின அசல் மகாபாரதம் வேற. இந்த ஜனநாயகம், காவிய காதல், அப்புறம் அந்த மேஜிக் விஷயங்கள், இது எல்லாமே பிற்காலத்துல மக்கள் கைதட்டணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட மசாலாக்கள் தான். கண்டிப்பா. அதாவது மூல நூலான வியாச பாரதத்தை, குறிப்பா ஆதி பர்வத்தை நாம அணுகும்போது, நாம இதுவரைக்கும் திரையில பார்த்த அத்தனை பிம்பங்களும் சுக்குநூறா உடைஞ்சிடுது. ஆமா, இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் அந்த வியாசரோட ஆதிப்பருவம் மட்டும்தான். இத வச்சு நாம காலங்காலமா நம்பிட்டு இருக்கிற பொய்களையும் மறைக்கப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களையும் தோண்டி எடுக்க போறோம். இந்த உரையாடல் வெறும் கதை கிடையாது, ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் பிரபஞ்ச நாடகம். உண்மைதான். ஏன்னா செவிவழி கதைகளோட கவர்ச்சியை தாண்டி கதாபாத்திரங்களோட நிஜமான பிறப்பு ரகசியங்கள், அவங்க சுமந்த சாப்பங்கள், அவங்க இயக்கப்பட்ட விதம்னு எல்லாமே முற்றிலும் மாறுபட்ட ஒரு இருண்ட, ரொம்ப ஆழமான தளத்துல இயங்குது. இந்த ஆய்வோட முடிவுல மகாபாரத கதாபாத்திரங்களை நீங்க பாக்குற விதமே கண்டிப்பா மாறிடும். சரி, முதல்ல இந்த ஜனநாயக பிம்பத்தை உடைப்போம். தொலைக்காட்சியில பரதனோட கதையே எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க. பரதன் தனக்கு பிறந்த பசங்க நாட்டால தகுதியற்றவங்கன்னு முடிவு செஞ்ச உடனே அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு சாதாரண மக்கள்ல ஒருத்தனை தேர்ந்தெடுத்து முடிசுட்டினான் அப்படின்னு காட்டினாங்க. ஆமா, அத வச்சுக்கிட்டு பண்டைய இந்தியாவிலேயே ஜனநாயகம் பிறந்துடுச்சுன்னு பலரும் மெய்சிலிர்த்தாங்க. அதுதான் தப்பு. ஆதி பருவத்தை புரட்டி பார்த்தா அங்க நடக்கிறதே வேற. மக்கள்ல ஒருத்தனை அரசனாக்குனா அப்படிங்கிறது வெறும் பிற்கால கற்பனை. சரியா சொன்னீங்க. அதாவது பரதன் தம் மகன்களை நிராகரிச்சது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவன் எந்த குடிமகனையும் தேடி போகவே இல்ல. பதிலா அவனும் அவன் மனைவியும் ஒரு மாபெரும் யாகம் செய்றாங்க. ஓ, இவர் யாகம் பண்ணாங்களா? ஆமா, அந்த யாகத்தோட பலனா பூமன்யு அப்படின்னு ஒரு மகனை பெறாங்க. அந்த பூமன்யுயையே பரதன் அடுத்த அரசனாவும் ஆக்குறான். வியாசரோட பதிவு மிக தெளிவா இது ஒரு வாரிசு உரிமை தொடர்ச்சி தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. திரைப்பட இயக்குனர்கள் தங்களுக்கு தோதான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க எப்படி வரலாற்றை திரிச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரிதான் கர்ணனோட கதையிலயும் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை காண்கிறேன். நீங்க அந்த குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி நடக்கிற குந்தி கர்ணன் சந்திப்பை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த துணியை உடுத்தணும், அது பொய் சொல்றவங்களை எரிச்சிடும், ஆனா நிஜத்தாயான குந்திக்கு ஒன்னும் ஆகாதுன்னு ஏதோ ஒரு கதை புனைஞ்சிருப்பாங்க. ஆமா, ஆனா அசல் பதிவு இந்த மேஜிக் துணியை எல்லாம் முற்றிலும் நிராகரிக்குது. அந்த சந்திப்புல எந்த கவச குண்டலங்களோ எரியும் துணிகளோ சாட்சியா இல்லவே இல்ல. அது ஒரு மிக ஆழமான, வலி நிறைந்த யதார்த்த சந்திப்பு. அப்போ ஒரு நாவல படமா எடுக்கும்போது இயக்குனர்கள் கொஞ்சம் மசாலா சேர்ப்பாங்களே, அந்த மாதிரி ஆகிடுச்சா? கண்டிப்பா. மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக சேர்க்கப்பட்ட செவிவழி கதைகள் காலப்போக்குல மூலக்கதையா ஆக்கிரமிச்சிடுச்சு. குந்தி உண்மைய சொன்னதும் கர்ணன் சந்தோஷப்படுறதை விட ஒரு விதமான மனக்குழப்பமும் கசப்பும் தான் அடையறான். அடா, அப்படியா? தாய பார்த்து சந்தோஷப்படலையா? இல்ல, அவன் குந்திய தாயா ஏக்க தயங்குறான். அந்த இடத்துல தன்னை இத்தனை காலம் சமூகத்தோட அவமானங்கள்ல இருந்து பாதுகாத்து வளர்த்த அந்த தேரோட்டியோட மனைவியான ராதே மேல தனக்கு இருக்கிற அளப்பரிய காதலையும் நன்றியையும் தான் கர்ணன் வெளிப்படுத்துறான். ஆஹா, தன்னை ஈன்றவளை விட தன்னை வளர்த்தவளே உண்மையான தாய்ங்கிற அந்த நுட்பமான மனித உணர்வு தான் அங்க மேலோங்கி நிக்குது. ஆமா, வியாசர் மனித மனங்களோட சிக்கல்களை, அவங்களோட யதார்த்தமான வழிகளை அப்படியே பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இந்த மனித உணர்ச்சிகளை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு பெரிய கேள்வியும் எழுகிறது. நாம மகாபாரதத்தை அஸ்தினாபுரம் அப்படிங்கிற நிலத்துக்காக பங்காளிக்குள்ள நடந்த ஒரு குடும்ப போரும் தான் நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆதாரங்கள் இது அப்படி மட்டும் சுருக்கலையே. கண்டிப்பா இல்ல. நிலம் அப்படிங்கிறது இங்க ஒரு மேடை மட்டும்தான். இதோட பின்னணி மிக பிரமாண்டமானது. இது மனிதர்களை தாண்டி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான ஒரு பிரபஞ்ச போருன்னு ஆதிபர்வம் மாணித்தரமா சொல்லுது. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு காலகட்டத்துல மனித உலகம் செழித்து வளர்ந்தப்போ தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் பூலோகத்துல அரச குடும்பங்கள்ல பிறக்க திட்டமிடுறாங்க. அவங்க அதிகாரத்தை கைப்பற்றி பூமியில உள்ள மனிதர்களையும் மற்ற உயிர்களையும் வதைக்க தொடங்குறாங்க. அப்போ அந்த அதர்மத்தோட பாரம் தாங்க முடியாம பூமாதேவி பிரம்மா கிட்ட போய் முறியிடுறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அவளோட முறையீட்டை கேட்ட பிறகுதான் நாராயணனும் மற்ற தேவர்களும் மனிதர்களா அவதரித்து அந்த அசுரர்களை அழிக்க முடிவு செய்றாங்க. இது ஒட்டுமொத்த பூமியோட பாரத்தை குறைப்பதற்கான ஒரு மாபெரும் திட்டம். அப்படி என்றால் நாம பார்க்கிற ஒவ்வொரு முக்கிய கதாபாத்திரமும் ஏதா ஒரு தேவன் அல்லது அசுரனோட நீட்சி.
அந்த பட்டியல் ரொம்ப நுட்பமா பின்னப்பட்டிருக்கு. நீங்களே கேளுங்களேன். துரியோதனன் என்பவன் கலியோட அம்சம், சகுனி துவாபர யுகத்தோட அம்சம், அர்ஜுனன் இந்திரன் அம்சம், பீமன் வாயுவோட அம்சம். ஆமா. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசரான தர்மரும் ஒரு சேடிக்கு பிறந்த விதுரனும் ஒரே தர்ம தேவதையோட அம்சங்கள் தான். திரௌபதி இந்திராணியோட அம்சம், திருதராஷ்டிரன் ஹம்சன் அப்படிங்கிற கந்தர்வனோட அம்சம், காந்தாரியோ விவேக தேவதையோட அம்சம். இத வெறும் பட்டியலா பார்க்காம அதோட பின்னணியில் உள்ள காரணங்களை நம்ம அலசணும். கண்டிப்பா. வியாசர் ஏன் சகுனிய துவாபர யுகத்தோட அம்சமா படைச்சாருன்னு பாருங்க. துவாபர யுகம் அப்படிங்கறதே தர்மம் சரிந்து குழப்பங்களும் தந்திரங்களும் ஆதிக்கம் செலுத்துற ஒரு காலகட்டம். சகுனியோட ஒட்டுமொத்த குணாதிசயமும் அதுதானே. ஆமா, அவன் எப்பவுமே நேரடியா போர் செய்யாம சூழ்ச்சிகளாலும் பகடைக்காய்களாலும் சாம்ராஜ்யத்தை ஆட்டுறான். அதே போல துரியோதனனை கலியோட அம்சமா படைச்சதுக்கான காரணம், கலியோட குணமே அதர்மத்தை நியாயப்படுத்துறதும் பொறாமையால அழியறதும் தான். இப்படி ஒவ்வொருத்தரோட பிரபஞ்ச பின்னணியும் அவங்களோட பூலோக குணாதிசயங்களை தீர்மானிக்குது. ஆனா இத கேட்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் ஏற்படுது. இத நான் சற்று வலுவாகவே மறுக்க தோணுது. என்னது? கேளுங்க. எல்லாமே முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு தேவாசுர நாடகம்னா அப்புறம் மனித உணர்ச்சிகளுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு? துரியோதனன் காளியோட அம்சம்னா அவன் மோசமா நடக்கிறது அவனோட இயல்பு தானே. அப்புறம் எப்படி அவனோட செயல்களுக்கு அவன் பொறுப்பாவான்? நியாயமான கேள்வி. இந்த போர்ல கோபம், பாசம், பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே ஒரு மாயையா? மனிதர்கள் தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்கலையான்னு ஒரு கேள்வி வருது. வியாசரோட மேதமையே இங்கனா வெளிப்படுது. அவர் இத ஒரு பெரிய தர்ம அதர்ம போராட்டமா வடிவமைச்சிருந்தாலும் அவங்க மனிதர்களா பிறந்துடுறாங்க. மனித உடலை அடைஞ்ச உடனே அவங்களோட வலி, பசி, அவமானம், கோபம் எல்லாமே அவங்களுக்கு 100% உண்மையாகிடுது. ஓ, அதாவது அவங்க உணர்ச்சிகள் நிஜம்னு சொல்றீங்க? எஸ். ஆமா. பிரபஞ்ச விதிகள் அவங்களுக்கு ஒரு பாதைய அமைச்சு கொடுத்தாலும் அந்த பாதையில அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களோட சொந்த உணர்ச்சிகளாலேயே எடுத்து வைக்கப்படுது. அசுர அல்லது தேவ அம்சங்கள் அவங்களோட ஆழ்மன பிரவிற்த்திகளை தூண்டுது. ஆனா அவங்களோட கண்ணீரும் ரத்தமும் இந்த பூமியினுடையது தான். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இந்த பிரபஞ்ச திட்டத்தை பூமியில செயல்படுத்துறதுக்கு தேவர்களுக்கு ஒரு மிக உறுதியான அச்சாணி தேவைப்பட்டுச்சு. அந்த அச்சாணியை உருவாக்குறதுக்காகவே ஒரு பெருஞ்சாப நாடகம் அரங்கேறியதுன்னு தான் சொல்லணும். ஆமா. அந்த அச்சாணி வேற யாரும் இல்ல, பீஷ்மர் தான். அவரோட பிறப்போட பின்னணி சாதாரணமானது கிடையாது. இது எப்படி தொடங்குதுன்னு நாம சொல்லி ஆகணும். சத்தியலோகத்துல பிரம்மாவோட சபையிலிருந்து அந்த சாபம் தொடங்குது. அங்க மாபெரும் முனிவர்களும் தேவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மகாபிஷேக் அப்படிங்கிற ஒரு புகழ் வாய்ந்த அரசனும் அங்க இருக்கான். அப்போ கங்கா தேவி அந்த சபைக்கு வராங்க. சரி. எதிர்பாராத விதமா வீசிய ஒரு பலத்த காத்துனால அவங்களோட ஆடை சற்று விலகுது. உடனே அந்த சபையில் இருந்த தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் தலைய குனிஞ்சிக்கிறாங்க. ஆனா மகாபிஷக் மட்டும் கண் இமைக்காம அவளையே காமத்தோட பாத்துட்டு இருக்கான். இதை நீங்களே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். அகிலத்தையே படைத்த பிரம்மாவோட சபை, அத்தனை பெரும் தெய்வங்களுக்கு மத்தியில ஒரு மனிதனோட இந்த அடங்காத பார்வை பிரம்மாவுக்கு கோபம் வராம என்ன செய்யும்? கண்டிப்பா. நீ மறுபடியும் மனிதனா பூலோகத்துல பிறப்பாய். நீ யாரை பார்த்து மோகம் கொண்டாயோ அதே கங்கை உனக்கு மனைவியாகி நீ வெறுக்கும் காரியங்களை செய்வாள் அப்படின்னு பிரம்மா சபிக்கிறாரு. அந்த மகாபிஷக் தான் அடுத்த பிறவியில பிரதீபனோட மகனான சந்தனுவா பிறக்கிறான். அதே காலகட்டத்துல வசிஷ்டோட ஆசிரமத்துல வேற சில சாபங்களும் நடக்குது இல்லையா? ஆமா. வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட 8 வசுக்கள் அப்படிங்கிற தேவர்கள் பூலோகத்துல மனிதர்களா பிறக்க வேண்டிய நிலை வருது. அவங்க அழுது புலம்பி கங்கை கிட்ட தஞ்சடைகிறாங்க. அவங்க கங்கை கிட்ட என்ன கேக்குறாங்க? நீ எப்படியும் பூலோகத்துல சந்தனுவ மணக்க போற, நாங்களே உனக்கு குழந்தைங்களா பிறக்கிறோம். பிறந்த மறுகணமே எங்களை நதியில வீசிடு, நாங்க மனித வாழ்க்கையோட வலியை அனுபவிக்காம தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல தியோ அப்படிங்கிற வசு மட்டும் நீண்ட காலம் பூமியில வாழ சபிக்கப்படுறான். கங்கை இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பூலோகத்துக்கு வரா. ஆனா அவன் நேரா சந்தனு போகல. சந்தனோட தந்தை பிரதீபன் நதிக்கரையில வேதம் ஓதிட்டு இருக்கும்போது அவனோட வலது தொடையில உட்கார்றா. ஆமா. அப்போ பிரதீபன் அவகிட்ட வலது தொடை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கும் மருமகளுக்கும் உரிய இடம். நீ அந்த அமர்ந்ததால உன்னை என் மகனுக்கு மனைவியா என் மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பின்பு சந்தனு அரசனானதும் கங்கை அவனை திருமணம் செஞ்சுக்க ஒரு வினோதமான நிபந்தனை விதிக்கிறார். அந்த நிபந்தனை என்னென்றார், நான் எதை செய்தாலும்
எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் ஏன் எதற்குன்னு நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்றைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கிறீர்களோ அன்றே நான் உங்களை விட்டு விலகிடுவேன் அப்படிங்கிறது தான். இது எப்படின்னு பாருங்களேன். இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல மிக கடுமையான நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், அதாவது NDAல கையெழுத்து வாங்குவங்களே, நீங்க எந்த தகவலையும் வெளியே சொல்லக்கூடாது, மீறினா அடுத்த நிமிஷமே ஒப்பந்தம் ரத்துன்னு. அது போல ஒரு துல்லியமான கடுமையான நிபந்தனை இது. ஆமா. காதல் அப்படிங்கிற வலையில விழுந்த சந்தனு இந்த NDAல எந்த கேள்வியும் இல்லாம கையெழுத்து போடுறான். ஆனா இந்த ஒப்பந்தத்தோட விளைவும் மிக கொடூரமானது. கண்டிப்பா. கங்கை தனக்கு பிறக்கிற முதல் 7 குழந்தைகளையும் பிறந்த உடனேயே எடுத்து சென்று நதியில வீசுறா. தன் கண் முன்னே தன் குழந்தைகள் கொல்லப்படுறத பார்த்தும் சந்தனு ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு பற்களை கடிச்சுக்கிட்டு மௌனமா இருக்கான். ஆனா அந்த 8வது குழந்தைய அவன் நதியில வீச தூக்கும்போது அவனால ஒரு தந்தையா பொறுத்துக்க முடியல. அவனையும் மீறி தடுத்துடுறான். அவ்வளவுதான், ஒப்பந்தம் மீறப்பட்டுருச்சு. தான் வந்த காரியம் முடிஞ்சதுன்னு கங்கை விலகுறா. அந்த 8வது குழந்தையான டியோ அப்படிங்கிற வசுவை எடுத்து சென்று சகல கலைகளையும் அஸ்திர சாஸ்திரங்களையும் கத்துக் கொடுத்து இளைஞனா சந்தனுக்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறா. ஆமா, அவன்தான் தேவவிரதன், அதாவது காங்கேயன். இந்த தேவவிரதன் எப்படி பீஷ்மரா மாறுறாரு அப்படிங்கிறது மனித சரித்திரத்திலேயே ஒரு மாபெரும் தியாகம். வயதான காலத்துல சந்தனு சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணை பார்த்து மையல் கொள்றான். ஆனா அவளோட தந்தை என்ன சொல்றாருன்னா, என் மகளுக்கு பிறக்கும் மகனே இந்த நாட்டை ஆள வேண்டும், முதிர்ந்த உன் முதல் மகன் தேவவிரதன் ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. தன் தந்தையோட நிறைவேறாத காதலுக்காகவும் அவரோட துயரத்தை துடைக்கிறதுக்காகவும் தேவவிரதன் ஒரு சபதம் எடுக்கிறான். நான் நாட்டை ஆள மாட்டேன் அப்படின்னு மட்டும் அவன் சொல்லல. பின்னாடி என்ன நினைக்கிறான்னா, தான் நாட்டை ஆளாவிட்டாலும் தனக்கு பிறக்கும் பிள்ளைகள் சத்தியவதியோட பிள்ளைகளோட வாரிசுரிமை போர் செய்யக்கூடும்னு எண்ணி நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செஞ்சுக்காம பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான சபதத்தை எடுக்கிறான். இதை பார்த்த தேவர்கள் பூமலை பொழிந்து அச்சமூட்டும் சபதம் ஏற்றவர் அப்படிங்கிற பொருள்ல அவனுக்கு பீஷ்மர் அப்படின்னு பேரிடுறாங்க. பீஷ்மர் தர்மத்தோட உச்சகட்டமா நிக்கிறாரு. நாட்டை ஆளக்கூடிய தகுதி வீரமெல்லாம் இருந்தும் ஒரு சின்ன ஆசைக்காக தன்னை சுருக்கிக்கிறாரு. ஆனா தர்மத்தை காக்க அவர் செஞ்ச ஒரு சபதம் எப்படி அறம் அப்படிங்கிற பேர்லயே இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய அழிச்சு அவளுக்கே மாபெரும் வலிய தந்ததுன்னு நாம பார்த்தாகணும். இது அம்பையோட நெஞ்சை உருக்கும் பயணம். தர்மம், சட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண் எப்படி 2 ஆண்களுக்கு நடுவுல பந்தாடப்படுறா அப்படிங்கறத நீங்க சற்று ஆழமாக கவனிக்கணும். பீஷ்மர் தன் சபதத்தின்படி சத்தியவதியோட மகனான விசித்திர வீரியனை அரசனாக்குறாரு. அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக காசிராஜனோட சுயம்வரத்துக்கு போறாரு. அங்க அம்பை, அம்பிகை, அம்பாலிகை ஆகிய 3 சகோதரிகளை மற்ற அரசர்களை தோற்கடிச்சு பலவந்தமா கவர்ந்து வர்றாரு. ஆமா, அதுல சால்வன் அப்படிங்கிற அரசனையும் விரட்டி அடிச்சிடுறாரு. ஆனா அஸ்தினாபுரம் வந்த பிறகு அம்பை பீஷ்மர் கிட்ட நான் சால்வனை மனசால் விரும்பி விட்டேன் அப்படின்னு சொல்றா. இத அறிஞ்ச பீஷ்மர் தர்மத்தோட அடிப்படையில அவளை பத்திரமா சால்வன் கிட்டயே திருப்பி அனுப்புறாரு. ஆனா சால்வன் அவளை ஏத்துக்க மறுத்துடுறான். பீஷ்மரால் ஜெயிக்கப்பட்ட உன்னை நான் எப்படி என் மனைவியா ஏத்துக்கிறது, அது எனக்கு அவமானம் அப்படின்னு அவளை கொச்சப்படுத்தி திருப்பி அனுப்புறான். வேற வழியே இல்லாம ஆதரவற்ற அம்பை மீண்டும் அஸ்தினாபுரத்துக்கே வரா. சால்வன் என்னை நிராகரிச்சுட்டான், எனக்கு வேற வழி இல்ல, நீங்க தான் என்னை கவர்ந்து வந்தீங்க, அதனால நீங்களே என்னை மணந்துக்கோங்க அப்படின்னு பீஷ்மர் கிட்ட மன்றாடுறான். ஆனா பீஷ்மரும் தன் பிரம்மச்சரிய சபதத்தை காட்டி அவளை ஏற்க மறுக்கிறாரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சால்வனும் ஏற்கல, பீஷ்மரும் ஏற்கல. ஒரு தப்பும் செய்யாத தன் விருப்பப்படி வாழ நினைச்ச ஒரு பெண் இந்த 2 ஆண்களோட பிடிவாதத்துக்கு நடுவுல தர்மம் அப்படிங்கிற பேரால அலைக்கழிக்கப்படுறா. அந்த பெண்ணோட மனநிலையை சற்று சிந்திச்சு பாருங்க. அவமானம், நிராகரிப்பு, ஆதரவற்ற நிலை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாபெரும் தீய அவளுக்குள்ள எரியுது. அந்த விரக்தியே அவளை கடுமையான தவம் செய்ய தூண்டுது. அவளோட தவத்தோட உக்கிரத்தை கண்டு முருகப்பெருமான் தோன்றி ஒரு வாடாத மாலையை அளிக்கிறாரு. இந்த மாலையை யார் அணியிறானோ அவன் பீஷ்மரை கொல்லுவான் அப்படின்னு வரந்தராரு. அம்பை அந்த மாலைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசன் கிட்டையும் போறா. ஆனா பீஷ்மரோட வீரத்துக்கு பயந்து எந்த அரசனும் அந்த மாலைய தொடக்கூட தயாரா இல்ல. துருபதராஜனும் பயந்து பின்வாங்குறான். விரக்தியோட உச்சிக்கே சென்ற அம்பை அந்த மாலைய துருபதரோட அரண்மனையிலேயே வீசிட்டு பீஷ்மரோட அழிவே என் மறுபிறவியோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சிவன் கிட்ட வரம் பெற்று தீயில் குதிட்டு மாண்டு போறா. தர்மம் ஒருத்தரை எந்த அளவுக்கு கொடூரமா வஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அம்பை ஒரு பெரிய சாட்சி. தீயில மாண்ட அம்பை அடுத்த பிறவில அதே துருபதனோட மகளா சிகண்டனி அப்படிங்கிற பெண்ணா பிறக்கிறா.
சிறு வயசுலயே அரண்மனையில யாரும் தொடாம பாதுகாக்கப்பட்ட அந்த முருகனோட மாலைய தன் கழுத்துல போட்டுக்கிறான். பீஷ்மருக்கு இது தெரிஞ்சா நாட்டை அழிச்சிடுவாரு அப்படிங்கிற பயத்துல துருபதன் தன் சொந்த மகளையே நாட்டை விட்டு காற்றுக்கு விரட்டுறான். காட்டிற்கு செல்லும் சிகண்டனி அங்க தும்முரு அப்படிங்கிற கந்தர்வராஜனை சந்திக்கிறா. இது ஒரு மிக வினோதமான நிகழ்வு. அவ அந்த கந்தர்வன்கிட்ட தன் பெண்ணுருவ கொடுத்துட்டு அவனோட ஆணுருவ பெற்று முழுமையான ஆணா, அதாவது சிகண்டியா மாறுறா. ஒரு பெண்ணோட சபதம் பீஷ்மரை கொல்லணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் எப்படி மரணத்தையும் பாலினத்தையும் கடந்து யுகம் யுகமா பயணிக்குது பாத்தீங்களா? ஆமா, இப்போ சத்தியத்தோட எல்லை எது அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும். பீஷ்மரை அழிக்கிறதுக்காகவே ஒருத்தன் தயாராயிட்டான். ஆனா அதுக்கு முன்பாகவே பீஷ்மரோட சபதத்துக்கு மிக கடுமையான ஒரு சோதனை வருது. அது என்னன்னா, சத்தியவதியோட மகனான விசித்திர வீரியன் எந்த வாரிசும் இல்லாம நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இப்போ அரசன் இல்லாம தவிக்குது. இந்த நிலைமை எவ்வளோ சிக்கலானதுன்னு பாருங்க. சத்தியவதி அப்படிங்கிற மீனவ பெண்ணோட மகன்கள் நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பீஷ்மர் தன் சபதத்தை எடுத்தாரு. ஆனா இப்போ அந்த வாரிசுகள் யாருமே உயிரோடு இல்ல. சத்தியவதி நேரா பீஷ்மர் கிட்ட வரா. வந்து என்ன சொல்றாங்க? அரசன் இல்லாத ராஜ்யம் அழிஞ்சிடும், அதனால நீயே ராஜ்யத்தை ஏத்துக்கிட்டு என் மருமகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகை கிட்ட புத்திர சந்ததிய உருவாக்கு அப்படின்னு கெஞ்சி கேக்குறான். எந்த தந்தையோட சந்தோஷத்துக்காக பீஷ்மர் சபதம் எடுத்தாரோ அதே தந்தையோட மனைவி இப்போ அந்த சபதத்தை மீறச் சொல்றான். நாட்டு காப்பாற்றுறதுக்காக சபதத்தை மீறலான்னு சத்தியவதி சொல்றா. ஆனா பீஷ்மரோட பதில் சொல்றேன் கேளுங்க. பூமி தன் வாசனையை இழந்தாலும், நீர் தன் ஈரப்பதத்தை இழந்தாலும், ஆகாயம் ஒளியை இழந்தாலும், காற்று தொடு உணர்வை இழந்தாலும், நெருப்பு தன் உஷ்ணத்தை இழந்தாலும், ஏன் தர்மதேவதையே தர்மத்தை விட்டாலும் நான் சத்தியத்தை விடமாட்டேன். ஆமா, எவ்ளோ உறுதியான வார்த்தைகள். இதை கேட்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க? நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சபதம், அதே நாடு அழியும் நிலையில இருக்கும்போது தளர்த்தப்படாம இருக்கிறது உண்மையான தர்மமா, அல்லது அது ஒரு விதமான வரட்டு பிடிவாதமா? இது மிகவும் ஆழமான தத்துவார்த்தமான ஒரு கேள்வி. பீஷ்மரோட பார்வையில ஒரு மனிதனோட அடையாளம் அவன் கொடுத்த வாக்குல தான் அடங்கியிருக்கு. சூழ்நிலைக்கேற்ப வசதிக்கேற்ப வாக்க மாத்திக்கிட்டா சத்தியம் அப்படிங்கிறதுக்கு பொருளே இல்லாம போயிடும்னு அவர் ஆழமா நம்பினாரு. ஆனா சமூக பார்வையில ஒரு நாட்டோட நலனை விட தனி மனித சபதம் பெருசா அப்படிங்கிற கேள்வியும் எழதான் செய்யுது. கண்டிப்பா. தர்மம் அப்படிங்கிறது எப்பவுமே கருப்பு வெள்ளையா நேர்கோட்ல இருக்கிறது இல்ல. அது பல நேரங்கள்ல சாம்பல் நிறமாகவே இருக்கு அப்படிங்கறது தான் வியாசர் இங்க பதிவு செய்யறாரு. உண்மையாவே இது ஆழமா சிந்திக்கும்போது பல புதிய பரிமாணங்கள் புரியுது. இன்றைய இந்த ஆழ்ந்த அலசல்ல மூல மகாபாரதத்தோட பல வியக்க வைக்கும் உண்மைகளை பார்த்துட்டோம். பரதனோட நிஜமான வாரிசு யாரு அப்படிங்கிறதுல தொடங்கி, கர்ணனோட உண்மையான தாய்ப்பாசம், தேவாசுர பின்னணியிலே இயக்கப்பட்ட பிரபஞ்ச நாடகம், அப்புறம் பீஷ்மரோட மலைக்கு வைக்கும் சபதம் மற்றும் அறத்தோட பேரால அம்பை சந்தித்த நெஞ்சை உருக்கும் வலி நிறைந்த பயணம் வரை அனைத்தையும் முழுமையா பார்த்துட்டோம். ஒவ்வொரு நிகழ்வும் சாபங்களும் ஒன்றுடன் ஒன்று எப்படி ஒரு மாபெரும் சங்கிலித் தொடரா பிணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது வியாசரோட தரிசனமும் அவரு சொல்ல வந்த வாழ்வியல் உண்மைகளும் நம்ம பிரமிக்க வைக்குது. சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இந்த கதையில வர்ற ஒவ்வொருவரும் ஒன்னு முற்புறவியோட சாபத்தால உந்தப்படுறாங்க, அல்லது தேவர்கள் மற்றும் அசுரர்களோட அம்சமா செயல்படுறாங்க. அப்படியென்றால் மனிதர்களோட சுய விருப்புரிமை, அதாவது ஃப்ரீ வில் எங்கே இருக்கு? இவங்க எல்லாரும் உண்மையிலேயே தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்களா, அல்லது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் நாடகத்துல வெறும் பொம்மைகளா இயக்கப்பட்டாங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆய்வுல சந்திப்போம்.